வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்து வந்திருக்கான்னு சொல்லு. ஹாப்பி மார்னிங் சார். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஹாப்பி மார்னிங் சார். எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும், நல்லா வரணும் லைஃப்ல அப்படி இப்படின்னு. ஃபியூச்சர்ல நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஒரு தாட் இருக்குல்ல சார், அதுக்கேத்த மனிதனா நான் என்னை எப்படி மாத்திக்கிறது? ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ ஆம். இது எக்ஸிஸ்டன்ஷியல் ஃபிலாசபியோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேட்மெண்ட். ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ ஆம். நான் யோசித்தேன், அதனால் நான் அது ஆனேன். எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் போல் வாழ்க்கை. தேர் கேன் பி லாட் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் அலாங் தி வே. அந்த ஆக்சிடென்ட்ஸை நீ எப்படி டீல் பண்ணுறங்கிறது உன்னோட ஸ்கில். நீ ஒரு சிம்பிளி தப்பான டைமில் பிறந்துட்ட, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்தியாவில் பேடின்னு ஒரு பெரிய லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருந்தான். அவன் ஒரு 20 வருஷம் ஆடினான். அவன் டைமில் இருந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் வேறு எந்த ஈராலையும் பிறந்திருந்தால் இந்தியாவுக்கு ஆடி இருப்பாங்க. ஷிவால்கர்னு ஒரு பாம்பே பிளேயர், அவன் ரெக்கார்டு எடுத்து பாருங்கள் ரஞ்சி டிராஃபியில், ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி ஹரியானாலேருந்து ராஜேந்தர் சிங் கோயல்னு ஒருத்தர். இவங்க கடைசியில் கோயலாவது ஒரு வாட்டி 13-14 வந்தான். அதே மாதிரி அதே டைமு கொஞ்சம் பின்னாடி அவன் கேரியரில் போனது ரகுராம் பட்டுன்னு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஃப்ரம் கர்நாடகா. பேடிங்கிற ஆள் இல்லைன்னா இந்த 3 பேரும் இந்தியாவுக்கு ஆடியிருப்பாங்க. இதெல்லாம் ஆக்சிடெண்ட். அமுல் மசூம்தார்னு ஒரு இப்போ இந்தியன் லேடி டீமோட கோச்சாக இருக்கான். அவனை மாதிரி ரஞ்சி டிராஃபியில் பேட்டிங் ஆடினதே கிடையாது. பட் அவன் கரெக்டாக எப்போ வந்தானா கிரிக்கெட்டுக்கு, தென் இந்தியா ஹேட் டிராவிட், லக்ஷ்மண், டெண்டுல்கர் அண்ட் கங்குலி. ஓகே. அப்புறம் யுவராஜ். இவனோட கேரியரும் அவங்களோட கேரியரும் சேம் டைம். தே குட் நெவர் பிளே ஃபார் இந்தியா. அவன் வேறு எந்த சமயத்தில் பிறந்திருந்தாலும் இந்தியாவுக்கு ஆடி இருக்கான். இது மாதிரி விஷயத்தெல்லாம் யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. உன்னோட சோசன் ஃபீல்டில் இது மாதிரி நடக்கலாம். அப்போ நீ தான் பிவெட் பண்ணணும். அப்போ இங்கே போட்ட எஃபர்ட்டை தான் பிவெட் பண்ணி நீ வேறு எங்கேயாவது போகணும். இதெல்லாம் ரொம்ப ரேர். வென் யூ சே ஐ வில் டூ ஒன்லி திஸ். இப்போ மேண்டலின் டைமில் நீ மேண்டலின் வாசிச்சிருந்தேன்னா நீ என்ன தலைகீடு இருந்தாலும் நீ மேண்டலின் பிளேயராக இருக்க முடியாது. அது மாதிரி டிஆர் மகாலிங்கம் பீரியடில் நீ என்ன தான் ஃப்ரூட் வாசித்தாலும் நீ ஃப்ரூட் ஆக முடியாது. அதுக்கப்புறம் ரமணின்னு ஒருத்தன் வந்தான், ஏன்னா அவன் மாலியோட சிஷ்யன். இதெல்லாம் நீங்கள் மான்ஸ்டர்ஸ் பர்சன்ஸை டீல் பண்ணுறது, யூ வில் ஹவ் டு பிவெட் அவுட். ஓகே. இது மாதிரி இல்லைன்னா, இதுதான் நான் எப்போதும் என்ன சொல்லுவோன்னா, ஒரு இரங்கல் மீட்டிங் வச்சுருக்காங்க. அந்த இரங்கல் மீட்டிங்கில் உங்கள் போலாம் இன்றைக்கி எனக்கு இன்னும் 25 வருஷத்தில் இரங்கல் மீட்டிங் வைங்க. என் இரங்கல் மீட்டிங்கில் என்னை பற்றி என்ன பேசணுங்கிறத இன்றைக்கி நான் எழுதணும். 35 வயசில் நான் எழுதி பார்த்துருக்கேன். ஸோ இன்றைக்கி வாட் வில் தே, இப்போ விஷ்ணுவுக்கு 34 வயசு ஆகுது. அவன் 50 வருஷம் கழித்து விஷ்ணு போகிறான்னா 50 வருஷம் கழித்து விஷ்ணுவை பற்றி என்ன எழுதணும் அப்படிங்கிறது இன்றைக்கே எழுதி பார்க்கணும். ஆமாம், அந்த பர்சனுக்கும் இன்றைக்கி நீ இருக்கிற பர்சனுக்கும் என்ன கேப் இருக்குது. ஸோ நான் இங்கே என்ன பண்ணேன்னா, நான் அந்த இடத்துக்கு போவேன். பேக்வேர்ட் இன்டெகிரேஷன். அண்ட் இதை நான் என்றைக்கோ பண்ணாலாம் போகுது. எக்ஸலன்ஸ் இஸ் எவ்ரிடேனஸ். ஸோ நான் எவ்ரிடே இதை செய்யணும். இதை நான் எவ்ரிடே செஞ்சு ஐ ஹவ் டு கீப் கெட்டிங் பெட்டர். ஒரு நாளும் நான் இதை செஞ்சுக்கிட்டே போகணும். இது எப்படின்னா, இப்போல்லாம் ரொம்ப பாப்புலர் எடுத்து பீச்சில் ஒன்று இருக்குது, ஒரு கல்லுலேருந்து ஒரு சிலை அதையே செதுக்கிக்கும். ஆமாம் சார். ஸோ ஒரு கல்லுலேருந்து மொத்தம் அவனையே செதுக்கிப்பான். அதுதான் இந்த செதுக்கிற வேலை தான் நீங்கள் ஃப்யூச்சருக்கு நீங்கள் ரெடியாகுது. ஸோ இப்போ என்ன அந்த லெவலுக்கு நான் போனோம்னா நான் என்ன ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும். அந்த ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும். ஓகே. அந்த ஸ்கில் என்கிட்ட இருக்கா, பீரியாடிக்காக நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி டே நான் அரை ஸ்டெப்பாவது க்ளோஸராக போயிருக்கேன்னா அந்த இரங்கலை என்னை பற்றி எழுதுறதுக்கு. ஓகே. ஆனால் நம்ம பேசிக்காக நினைக்கிறது அப்படின்னு பார்த்தா, நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன வேணும் அப்படின்றது தான் நம்ம பெரும்பாலான நாட்கள் பார்க்குறோமே தவிர, நான் என்னவா ஆகணும் அப்படிங்கிறத பார்க்க மாட்டேங்கிறோம். நீ என்ன வேணுங்கிறதுலேருந்து நீ என்னவா ஆகலான்னு பார்த்துடலாம். ஓகே. இப்போ ஏன் எல்லோரும் டாக்டருக்கு படிக்கிறீங்க? ஏன்னா காமன் பிலீஃப் என்னென்னா, டாக்டர் படிச்சுட்டா நம்மளுக்கு லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம், நல்ல காசு. உண்மை அதுதான். உண்மை அதுதான். இன்னும் லவ் ஆஃப் மெடிசன்னால 24 லட்சம் பேரில் எக்ஸாம் எழுதல. உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டதுன்னா, நீ ஒரு டாக்டர்னால் ஈஸியாக காசு சம்பாதிச்சிடலாம். அதோட உண்மைக்கு புறம்பாதது ஒன்றும் கிடையாது. ஏன்னா பை த டைம் நீ
டாக்டராக இருந்து சம்பளம் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்குள்ளே உனக்கு 30-32 வயசு ஆகிடும். ஒரு சென்சிபிள் பர்சன் 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடும் 21 வயசில். இந்த 21லேருந்து 32க்கு நீ கேப் விட்டு அவன் ஏர்ன் பண்ணியிருப்பான். ஆமாங்க சார். அதை கரெக்டாக அவன் சேர்த்துருந்தான்னா நீ அந்த கேப்பை பிடிக்கவே முடியாது. இன்றைக்கி நான் மெரிட்டில் கிடைக்கிறேன்னு வைங்க, வேரியஸ் கிளாரிஃபிகேஷன் இருக்குது. ஒரு பிராமின் இருந்தால் மெரிட்டில் கிடைக்கிறது நெக்ஸ்ட் இம்பாசிபிள். நான் பிராமின். ஸோ நான் போய் படிக்கணும்னா ஒரு 2.5-3 கோடி ரூபா செலவு பண்ணணும். மெடிக்கல் செலவு. ஆமாம். 4 வருஷம் 5 வருஷம் 15 லட்சம் 20 லட்ச ரூபா கொடுத்தனா 1 கோடி ரூபா போய்டும். ஸ்பெஷலைசேஷன், நல்ல ஸ்பெஷலைசேஷன், நான் இந்த ஸ்பெஷலைசேஷன் படித்தேன்னா 1.5 கோடி ரூபா செலவாயிடும். மற்ற புஸ்தகம் வாங்குறது இது அதுன்னு சேர்த்து 3 கோடி ரூபா செலவாயிடும். இந்த 10 வருஷத்துக்கு வட்டி இருக்குல்ல, ஆமாம் சார், அது என்னை கூட்டின்னு போய் 5.5லேருந்து 6 கோடி ஆகிடும். அதுக்கப்புறம் நான் சம்பாதிக்கிறது அந்த வட்டிக்கு தான் ஈக்குவலாக இருக்குமே தவிர பிரின்சிபலாக நான் கையே வைக்க முடியாது. அன்லஸ் யூ ஆர் அ வெரி லக்கி ஃபியூ. நீ மெரிட்லேயே 2ம் கிடச்சிருந்தா கரெக்ட். அது ஒரு 2000 பேருக்கு தான் கிடைக்கும். நீங்கள் சொல்கிற அந்த காம்பவுண்டிங் ஒர்க் ஆச்சுன்னா நாம் அவங்க வாங்கக்கூடிய சம்பளமோ இல்லை அவங்களுக்கு வர காம்பவுண்டிங் வேணும். பேசிக் வட்டியே 8% போட்டேன்னா கூட அவனால் கட்ட முடியாது. 5 கோடி ரூபாய்க்கு 8%ங்கிறது உங்களுக்கு ஆவரேஜாக 40 லட்ச ரூபா வருஷத்துக்கு. இல்லை, 5 கோடி போட்டு நீ 10 வருஷம் 4 வருஷம் இருக்குல்ல, அப்புறம் ஓகே அட் வேரியஸ் ஸ்டேஜ் இல்லை. ஸோ நீ 5 கோடி போட்டிருக்குன்னா அது 7-8 கோடிக்கு போய் நிற்கும். 8 கோடிக்கு 6%னா 48 லட்ச ரூபா. என்றைக்கு ஒரு டாக்டர் 48 லட்ச ரூபா சம்பாதிக்கிறது வருஷத்துக்கு? அதுக்கப்புறம் தான் உன் பணம் உன் மேலே போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறதுக்கே 48 லட்ச ரூபா ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு எந்த டாக்டருமே இப்படி போய் கணக்கு போட்டு போய் சேர்ந்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஸோ இதுதான் ரியாலிட்டி. ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது மெரிட்டில் டாக்டர் சீட் கிடைச்சா ஃபைன். ஆமாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்யூச்சரை ஷேப் பண்ணுறோம், இதுமாதிரி எதாவது பண்ணிடும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஃப்யூச்சருக்கு ஒரு இது வேணும், நான் ஃப்யூச்சரில் இப்படி ஆகணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் எடுத்து வைக்கிற மூவும் ஒரு சில தவறுகள் பண்ணுறது, அதோட அவுட்கம் என்னன்னே உனக்கு தெரியாது. ரைட் சார், தேங்க்யூ சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். நீங்கள் சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் வேணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.